Greetings to you all. போன வீடியோல donkey idioms பார்த்தோம் இல்லையா? இந்த வீடியோல dog idioms பார்க்க போறோம். First one, let the sleeping dog lie. Let the sleeping dog lie. Then the second one, can't teach an old dog a new tricks. Like a dog with two tails. The dog's dinner. The dog's dinner. Sick as a dog. Hair of the dog. Gone to the dogs. His bark is worse than his bite. His bark is worse than his bite. இப்படி இருக்கிற அந்த dog idiomsல first one. Let the sleeping dogs lie. Let the sleeping dogs lie means to ignore the problem. To ignore the problem. If you want to deal that problem, it could cause more difficulty in your life. புதஞ்சு போன உண்மைகளை தோண்டாத அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. ஸோ லெட் த ஸ்லீப்பிங் டாக் லை. தூங்கிட்டு இருக்கிற நாயை எழுப்ப வேண்டாம், அதாவது பாட் தூங்கிட்டு இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இக்னோர் த ப்ராப்ளம். இஃப் யூ வாண்ட் டு டீல் வித் இட், இட் குட் காஸ் ஈவன் மோர் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் இன் யோர் லைஃப். ஸோ தட் டோன்ட் டிஸ்டர்ப் த பாஸ்ட் ஒன். டோன்ட் கெட் இன் டு த பாஸ்ட். சின்ன பிள்ளை இருக்கு, அது அழுதுகிட்டே இருக்கும். ஸோ தூங்குற நேரத்துக்குள்ளே அம்மா வேலையை முடிச்சிருவாங்க. ஸோ சொல்லுவாங்க, don't wake him up. Let the sleeping dog lie. ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. திரும்ப வந்து குடும்பத்தில் ஒருத்தர் அந்த பிரச்சனையை பேசுவாங்க. பேசிட்டு புதுசாக இன்னும் கொஞ்சம் ஏதாவது கிளப்பி விடுவாங்க. ஸோ அது இன்னும் கொஞ்சம் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை எப்படி சொல்லலாம்? Why does she come over here? Why does she come over here? Stirring everything up. Why can't she let the sleeping dog lie? ஏன் அது முடிஞ்சு போச்சு, அதை அப்படியே விட்டுற வேண்டியதானே, ஏன் திரும்ப கிளறிட்டு இருக்கா? Why does she come over here stirring everything up? Why can't she let the sleeping dog lie? Then can't teach an old dog new tricks. ரொம்ப வயசானவங்களா இருந்தாலும் சரி தான், இல்லை மிடில் ஏஜ் மேன்னா கூட ஒரு பர்டிகுலர் கஷ்டம் அவங்களுக்குன்னு இருந்திருக்கும். அதில் அப்படி பழகி போயிருப்பாங்க, ஊறி போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஊறி போயிட்டு அதை மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷனை சொல்கிறதுக்கு தான் இந்த இடியம் யூஸ் பண்ணுறோம். Can't teach an old dog new tricks. A person who is old or used to things in a certain way, unable to make changes in his way, or not ready to learn anything new அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஒர்க்கிங் பிளேஸில் புதுசாக எதையாவது கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒன்று செய்ய சொல்லும்போது ரொம்ப சீனியராக இருக்கிறவங்க இல்லை இன்னொரு வேலை அதை செஞ்சு பழகினவங்க இதை இப்படியெல்லாம் செய்கிறதுக்கு யோசிப்பாங்க, புதுசாக கொண்டு வந்து ஒரு இது விஷயத்தை சொல்லும் போது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஆர்கனைசேஷனில் இந்த மாதிரி சொல்லலாம். Some of our employees' attitude is awful. Some of our employees' attitude is awful. You can't teach an old dog new tricks. Some of our employees' attitude is awful. You can't teach an old dog new tricks. வீட்டிலேயே சில ஃபேமிலிக்குள்ளே சில பேரை நம்ம அதே மாதிரி மாற்றிக்க சொல்லும் போதும் அதே மாதிரி யூஸ் பண்ணலாம். ஐ ஹேட் டு சே தட். எனக்கு சொல்லவே அது விருப்பம் இல்லை, இருந்தாலும் உண்மை அதுதான். ஐ ஹேட் டு சே தட் பட் இட்ஸ் ட்ரூ. யூ கான்ட் டீச் அன் ஓல்ட் டாக் நியூ ட்ரிக்ஸ். அதில் சில பேருக்கு மாற்று கருத்து இருக்கும். ஏன் அப்படி மாற்ற முடியாதுன்னு சொல்கிறீங்க? ஏதாவது ரிவார்டு கொடுக்கறது மாதிரி ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து வித்தியாசமாக சொல்லுங்கள். ஒரு இன்க்ரிமெண்ட் தரேன், இந்த வேலையை முடிச்ச இந்த மாதிரி ஒரு போனஸ் கிடைக்கும், இந்த மாதிரி ரிவார்டு ஏதாவது அவங்களுக்கு கொடுக்கறதா பேசணும் அப்படின்னா
அவங்க அதை கண்டிப்பாக செய்வாங்க அப்படின்னு சில பேருக்கு ஒப்பீனியன் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். அப்பவும் இதை யூஸ் பண்ணலாம். They say you can't teach an old dog new tricks, but I found if you use a reward, anything is possible. If you use a reward, anything is possible. Like a dog with two tails. ரெண்டு வால் இருக்கிற மாதிரி. சில நேரங்களில் நம்ம சொல்லுவோம்ல, தலகால் புரியாம இருக்கா, சந்தோஷத்துல தலகால் புரியல அப்படி சொல்லுவோம்ல. So that is like a dog with the two tails. It means to be tremendously happy. To be tremendously happy. எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அப்படி இருக்கும்? தலகால் புரியாத சந்தோஷம். நியூலி மேரிட் கப்புள், புதுசாக கல்யாணமானவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்குது, இல்லை பெண் குழந்தை, வாட் எவர் தே வாண்ட். அவங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும் இல்லையா? சில பேருக்கு ஆண் குழந்தை தான் வேணும்னு இருக்கும், சில பேருக்கு பெண் குழந்தையா வேணும்னு இருக்கும். ஸோ என்ன அவங்க விரும்பினாங்களோ அது கிடச்சிருச்சு அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க? தே ஃபீல் ட்ரிமெண்டஸ்லி happy. So we can use this idiom in that particular place. The couple was like a dog with two tails when they are blessed with boy baby. இப்போ நம்ம ஃபாரின்ல இருக்காங்க ஃபேமிலியிலலாம். அப்போது வயசான எங்கள் ஒரு பாட்டி தாத்தா மட்டும் இருக்காங்க. அவங்களோட பிள்ளைங்க பேர பிள்ளைங்கள்லாம் ஃபாரின்ல இருந்து வர்றாங்க. எப்படி இருக்கும் அவங்களுக்கு? அந்த நாட்கள் வந்து ரொம்ப சந்தோஷமானதாக இருக்கும் இல்லையா? எஸ். The old lady was like a dog with two tails when her son and daughter-in-law has come home with her grandchildren. The dog's dinner. The dog's dinner. A situation or an event or a piece of work that is chaotic, badly organized or very untidy. ஒரு விஷயம் பார்க்குறதுக்கு ஒரு அருவருப்பாக இருக்குது. ஒரு சிச்சுவேஷன் ரொம்ப குழப்பமான ஒரு சிச்சுவேஷன். ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க, சொதப்பல் அப்படி சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இடத்துல தி டாக்ஸ் டின்னர் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். chaotic situation, badly organized or very untidy. Examples: after raining cats and dogs, the whole place is really a dog's dinner. யாரோ ஒரு ப்ரோக்ராம் இல்லை வீட்டிலேயே ஒரு சின்னதாக ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அது கொஞ்சம் சொதப்பலாயிருச்சு அப்படின்னா the program was a dog's dinner than usual. எப்பவுமே இருக்கிறத விட அது அன்னைக்கு அந்த நிகழ்வு வந்து ரொம்ப மோசம். The program was a dog's dinner than usual. ஏதோ ஒரு ஆர்கனைசேஷனில் நியூவாக ஒரு ப்ரப்போசல் வைக்கிறாங்க, அது யாருக்குமே பிடிக்கல, நல்லாவே இல்லை, அந்த ப்ரப்போசல் வந்து ஃபேவரபிளாக இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது she has implemented new proposals. All her proposals are dog's dinner. அது பிடிக்காதப்ப அப்படி தானே சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம டாக்ஸ் டின்னர் யூஸ் பண்ணலாம். ஸோ we have seen 4 idioms. They are: let the sleeping dog lie, a dog with 2 tails, can't teach an old dog new tricks, the last one, the dog's dinner. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் லெட்டர் இ. அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் அனிமல் இடியமோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.